வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்ல 14 புள்ளிகள் போதுமா? முடிவான 4 பிளே ஆஃப் அணிகள். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் சிஎஸ்கே அணி தற்போது 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் நெட் ரன் ரேட் அடிப்படையில் 0.52 என்ற நிலையில் 3வது இடத்தில் உள்ளது. இதன் மூலம் சிஎஸ்கே அணி தங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்கியுள்ளது. இந்த நிலையில் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்த அணி தகுதி பெறும் என்பதை தற்போது பார்க்கலாம். இனி சிஎஸ்கே அணிக்கு ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டி ஒரே ஒரு போட்டி தான் மட்டும் எஞ்சியுள்ளது. அதில் சிஎஸ்கே அணி தோற்றால் 14 புள்ளிகளுடன் சிஎஸ்கே இருக்கும். அதன் பிறகு கேகேஆர், ராஜஸ்தான், எஸ்ஆர்ஹெச் மற்றும் லக்னோ ஆகிய அணிகள் சிஎஸ்கேவை விடவும் அதிக புள்ளிகள் பெற வாய்ப்பு உள்ளது. இதனால் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்று லக்னோ அணிக்கு எதிராக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி வென்றால் அவர்கள் 16 புள்ளிகளை பெற்றுவிடுவார்கள். இப்படி நடக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி தங்களுடைய கடைசி ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். இதே போன்று லக்னோ அணி டெல்லி அணியையும் மும்பையையும் வீழ்த்தி விட்டால் அவர்கள் 16 புள்ளிகளுக்கு சென்று விடுவார்கள். இதனால் சிஎஸ்கே அணி 14 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் லக்னோ அல்லது டெல்லி அணி தங்களுக்கு எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளில் ஒன்றில் கண்டிப்பாக தோற்க வேண்டும். இதே போன்று எஸ்ஆர்ஹெச் அணியும் தங்களுக்கு எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளில் தோற்றால் அவர்கள் இந்த 14 புள்ளிகளுடன் நிறைவு பெறுவார்கள். அப்போது 3 மற்றும் 4வது இடத்தை பிடிக்க 6 அணிகள் போட்டி போடும் நிலை ஏற்படும். இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் சிஎஸ்கே அணி 14 புள்ளிகளுடன் இருந்து ஆர்சிபியை டெல்லி அணி வீழ்த்தியும், டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றும், லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றால் சிஎஸ்கே அணி 14 புள்ளிகளை பெற்ற நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.